வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. 1008 மகாமந்திரம். சரிங்க. 1008 மகாமந்திரம் ஒரு பேஜுக்கு வந்து 28. ஓகே, சரி ஐயா. எழுதுற மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் விட்டுறீங்க. பிளாங்க் மேலே வந்து மகாமந்திரம் இருக்கேன். வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக. சரி. இந்த புத்தகத்தோட விலையை வந்து 20 ரூபா போட்டிருக்கேன். சரிங்க. 20 ரூபா புத்தகம் முழுக்க எழுதி கொண்டு வந்து கொடுத்தா இந்த புத்தகம் இலவசம். இந்த அதாவது தனியாக அந்த மகாமந்திரம் ஒன்று எழுதி எடுத்து கொடுத்தா ஒரு புக்கு முழுசாக எழுதி கொடுத்தா இலவசம் கொடுத்துருவேன். சரிங்க. இதை மாதிரி 5 எடுத்துன்னு கொடுத்தா 150 ரூபா புத்தகம் ஒன்று ஆனந்தம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சரித்திர புத்தகம் அந்த 154 ஃபோட்டோ போட்டு புதுசாக இப்போ போட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. அந்த புக்கு வாங்கிக்கலாம். நல்ல 10 எழுதி எடுத்துன்னு கொடுத்தா இந்த 1924 இலவசமாக கொடுத்துருவேன். இதே போன்று 10 அந்த நோட்டில் மகாமந்திரம் எழுதி முடித்து கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் 1924ஆம் வருஷத்து அந்த சமூக கந்தசாமி பிள்ளை மொத்தத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க. ஆமாம், நல்ல பணி, நல்ல அருமையான சிறப்பான செய்தி. இது மட்டும் 20 ரூபா கொடுத்து வாங்கினாதான். ஏன்னா இது வந்து அவங்க மற்ற ஹோம் ஒர்க்குக்கோ மற்ற உபயோகப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் மேலே ஒவ்வொரு பேஜ்லேயும் மகாமந்திரத்தை டைப் பண்ணியிருக்கேன் மேலே. ஓகே, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் இருக்குது. இது வந்து விலைக்கு விற்கணுன்ற எண்ணத்தில் செய்யலை. சரிங்க. மக்களுக்கு வந்து ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே நேரத்தில் மகாமந்திரத்தை அவங்க எழுதுனா அவங்களுக்கு லாபம் பெறுவாங்கன்றதுனால ஐயா சொன்ன கருத்தை மகாமந்திரத்தை அப்படியே இங்கே டைப் பண்ணியிருக்கேன். வந்து அவங்க படித்து பயனடையலாம், எழுதி பயனடையலாம், மனம் ஒருங்குபடையும். இளைஞர் சமுதாயத்திலேயே ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். இல்லை, இது நான் செய்யறதுக்கு காரணம் நான் ஒரு 3 லட்சம் மகாமந்திரம் 3 ஆண்டுகளாக எழுதிட்டு இருக்கேன். நான் ஒரு அனுபவப்பட்டு பள்ளிக்கூட குழந்தைங்கள இதே மாதிரி கடந்த 2 ஆண்டாக எழுத வச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, எந்த பள்ளியிலையா? சரோஜினி வரதப்பன் பள்ளி மாணவிகள். அது சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கு? பூந்தமல்லியில் இருக்கு. பூந்தமல்லி எதுக்கு பக்கம் ஐயா? லேண்ட்மார்க் வந்து பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் வரும். பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல வரும். அந்த குழந்தைங்க ஒரு 100 பெண்கள் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் மகாமந்திரம் எழுதுறாங்க. ஆமாம், சரிங்க. இந்த வாயிலாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணுன்றதுக்காகவும் ஒவ்வொருத்தரும் வந்து மனம் அடங்கலன்றாங்க. மகாமந்திரம் எழுதுனா மனம் அடங்குயா கண்டிப்பா. அதனுடைய லாபத்தை நான் மகாமந்திரம் 1 லட்சம் எழுதுனதுனால தான் அருட்பா புத்தகம் என்னால் வெளியிட முடிஞ்சுது. ஓ, சரி சரி சரி. மகாமந்திரம் 1 லட்சம் எதுனா அருட்பா வெளியிட முடியுது அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் எதனா அவங்க என்னென்ன தேவை இருக்கோ உலகில் தேவை அனைத்தும் நடக்கும். பலன்கள் பூரா நல்லபடியாக கிடைக்கும். சரி, அந்த அனுபவத்தில் தான் நான் வந்து சரி எனக்கு எழுத சொல்லி இது ஒரு லாபம் கிடைச்சிது. அதுமாரி ஒவ்வொருத்தரும் எழுதுனா அவங்க கிடைக்குமேன்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். ரொம்ப சிறப்புங்கய்யா. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கேயா இதை எங்களை செய்ய வச்சதுக்கு நன்றி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி. அருட்பெருஞ்சோதி தனி நன்றி. வணக்கம் வணக்கம். பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க, பொல்லா விரதம் கூடையெல்லாம் ஒங்குக. என் பெயர் KRM கார்த்திக்ராம். நான் மதுரை நாராயணபுரத்தில் உள்ள வள்ளலார் சன்மார்க்க ஃபவுண்டேஷனில் வாரம் திருவருட்பா படித்து வருகிறேன். இப்பொழுது நான் மகாமந்திரம் எழுதுவதால் மிகவும் மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். இது கையில் என்ன புஸ்தகம் வைத்திருக்கிறீர்கள் கார்த்திக்ராம்? இது சென்னையில் உள்ள வெங்கட் அங்கிள் வெளியிட்டுள்ள திருவருட்பா புத்தகங்களாகும். அவர் அனைவருக்கும் திருவருட்பா படிப்பதற்கும் மகாமந்திரம் எழுதுவதற்கும் புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார். நாங்கள் மகாமந்திரம் எழுதுதல் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக மகாமந்திரம் எழுதுகிறோம். அதை பிரித்து காமிக்கிறோம். முதல்ல காமிச்சிக்கோ, பின்பக்கம் திருப்பி காமி. ஒரு நிமிஷம். இதுதான் அந்த மகாமந்திரம் எழுதும் புஸ்தகம். சொல்லு, ஒரு நிமிஷம். என்ன மகாமந்திரம் அது சொல்லிடு. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் எழுதுகின்றே தனியாக ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளார். இரு.